ஆதி பாரதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி தமிழை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தமிழ் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ மித்ரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதி சொல்கிறாங்க, தமிழ் நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னுடைய நிலைமைக்கு யார் காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஆதி மித்ரா பார்த்து ஆக்ரோஷத்தோடு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மித்ரா பயத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எதுக்காக நம்மளை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதையை முடிக்கிறதுக்காக கூட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயத்திலேயே நிஷா கிட்ட போய் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா பாரதி ஆதியோட கையை பிடிக்கிறாங்க. ஆதி எங்கேயுமே போயிடாதீங்க எங்களை விட்டுட்டு அப்படிங்கும்போது உங்கள் ரெண்டு வரையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா நீங்கள் எப்போவுமே என் பக்கத்துலேயே இருக்கணும்ப்பா அப்படிங்கும்போது நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன், எங்கிட்ட இருந்து உன்னை யாராலையுமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும். அப்போ பாரதியும் தமிழும் ஆதியை அவங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆதி இருக்கனால நம்மளுக்கு எந்தவித ஆபத்து வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாரதி சொல்கிறாங்க, தமிழ் உனக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்துன்னா நான் உயிரடே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ ஆதி கோவத்தில் பேசுகிறாங்க, என்ன பாரதி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, தமிழ் கண்டிப்பாக நம்மளை விட்டுட்டு போக மாட்டா, அவன் நம்ம கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசு பேசுகிற மாதிரிக்கே பேசவும் அப்போ பாரதி ஒரு நிமிஷத்தில் ஆதியோட உடம்புல வாசு அப்படியே அவங்க பார்த்த மாதிரிக்கு இருக்குது, இது என்னது இவர் வாசு பேசுன மாதிரிக்கே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஒரு நிமிஷம் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டு இருக்கவோ அப்போ தமிழும் பார்க்குறாங்க, நம்ம அப்பா இருந்திருந்தா எப்படி பேசியிருப்பாரா அதே மாதிரிக்கு தானே ஆதி அப்பாவும் நம்ம கிட்ட பேசுறாரு, நம்ம கிட்ட பாசமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ டாக்டர் ஆதியை கூப்பிடவும் இப்போ ஆதியும் போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தமிழ் பாரதி கிட்ட சொல்றாங்க, அம்மா அம்மா ஆதியப்பா பேசுறத பார்க்கும்போது அப்படியே வாசு அப்பா பேசுற மாதிரிக்கு இருந்துச்சுமா அப்படிங்கவும் உடனே பாரதி என்னது நம்மளுக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சுன்னு பார்த்தாக்கி தமிழுக்கு கூட அப்படி தான் தோணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் ஆமா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ எதுக்கும் பயப்படாதம்மா அப்படின்னு தமிழுக்கு அவங்க அதாவது அவங்க பயந்துட்டு இருக்காங்களா அதனால அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மித்ரா நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவும் நிஷாவும் வந்துருந்தாங்க. என்னாச்சு மித்ரா, எதுக்காக என்ன அந்த அளவுக்கு நீ அர்ஜென்ட்டாக நீ கூப்பிட்ட, எவ்வளோ பெரிய முக்கியமான மீட்டிங் தெரியுமா, அதை விட்டுட்டு வந்திருக்கிற அப்படிங்கவும் இங்கே பாரு நிஷா நாங்கள் இருக்கிற டென்ஷனில் இப்போ உனக்கு மீட்டிங் தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு எதுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிற, என்னாச்சு உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லை அப்படின்னு நிஷா கேட்கும்போது நான் தான் உங்ககிட்ட சொன்னோம்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நிஷா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, ஆதியை உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கும்போது ஆமாம் ஆதி தான் நடந்துக்கிட்டார் அப்படிங்கவும் என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க. என்னாச்சு இந்த ஆதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் தமிழுக்கு இப்படி இந்த நடந்துருச்சு சொன்னதுமே ஆதியால் தாங்கிக்க முடியல, உண்மையை சொல்ல போனாக்கி அந்த தமிழால் அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் போயிடுவார் அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற மித்ரா அப்படிங்கும்போது ஆமாம் அந்த தமிழுக்காக தானே ஆதி என் கதையை முடிக்கிறதுக்காக வந்தார், அதனால தமிழோட கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே நிஷா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மித்ரா சொல்கிற, நீ ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்னை எப்போ ஆதி இந்த மாதிரிக்கு பண்ணினாரோ அதுக்கு பிறகு அந்த தமிழ் உயிரடியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே நிஷா அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவீன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவளுடைய கதை முடிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே நிஷா சொல்கிறாங்க, சரி நீ என்கிட்ட நீ சொல்லிட்டே இல்லை நான் பார்த்துக்கிட்டதேன், எனக்கு இங்குள்ள டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பார்த்தோம்னா அவங்கள சந்தித்து அவங்க பேசுகிறாங்க. அதாவது இந்த குழந்தை இந்த மாதிரிக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் அப்படிலாம் முடியாது நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் உங்களை பற்றி ஏற்கனவே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஏற்கனவே எனக்கு நீங்கள் தெரிஞ்சவர் தான், ஆனால் உங்களுடைய இன்னொரு குணமும் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க என்ன தில்லுமுள்ள வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும், அதனால அதெல்லாம் வெளியே வராமல் இருக்கணும்னா நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ நிஷா சொல்கிறாங்க, இதனால உங்களுக்கு பணம் குவிய போகுது, அப்புறமா எதுக்காக நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே நீங்கள் செய்யக்கூடிய வேலை தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா அவங்கள அவங்க வர சொல்லவும் உடனே அவரும் போகிறாரு. என்னங்க எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பாரு அந்த தமிழுக்கு நீ தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குற அப்படிங்கும்போது ஆமாங்க அப்படிங்கிறாங்க, அவளுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டாக கொஞ்சம் சிலதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, அந்த பொண்ணு பயத்தில் அந்த மாதிரிக்கு அந்த பொண்ணுக்கு நடந்துருச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் சரியாயிருவா, அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கும்போது எங்கள் பாரு அவள் வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, அவள் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இங்கே பாரு நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா உனக்கு ஏராளமான பணம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு அதாவது அடுத்து தான் நான் வேற ஒரு ப்ரொமோஷனும் கொடுப்பேன்
அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவரும் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து தயங்குறாரு. அதுக்கப்புறம் நீ இப்படி செய்யலைன்னா அதுக்கப்புறமா உன்னை வந்து வேலையை விட்டு நான் தூக்கிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமிழுக்கு ஹார்ட்டில் இந்த மாதிரிக்கு பிரச்சனை இருக்குது, அதனால உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து நம்ம அழைச்சிட்டு வந்துடணும், அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே அவரும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டுதாரு. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பாரதியை கூப்பிடும் போது உடனே பாரதியும் வராங்க. சொல்லுங்கள், எதுக்காக என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க, தமிழை வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு பாரதி கேட்கும் போது இல்லை தமிழுக்கு நாங்கள் சில டெஸ்ட்டுகள்லாம் எடுத்தோம், அப்போ தமிழுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம், தமிழுக்கு இப்படி ஹார்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும், அப்படி மட்டும் கொடுக்கலன்னா உயிரோடையே நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாரதி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, தமிழ் நல்லா தானே இருக்கிறான், அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்கள் சொன்னீங்க, இப்போ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க ஆமாம் நாங்களும் அப்படி தான் நினச்சோம், ஆனால் தமிழுக்கு நிறைய நாங்கள் வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுத்தோம்லாம், இப்போ தான் வந்து அதோட ரிசல்ட்டெல்லாம் வந்தது, அது செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மாதிரிக்கு தமிழுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம், அதனால் உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் எங்களால் வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்றதாங்க. இதுக்கிட்டதுமே பாரதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ பாரதி சொல்கிறாங்க என் பொண்ணு எனக்கு எப்படியாவது கிடைச்சாகணும், அதனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த அம்மாவும் நம்ம சொன்ன மாதிரிக்கே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே பார்த்தோம்னா அவர் இன்னொருத்திட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது நம்ம நினச்ச மாதிரிக்கே அவங்க பேரண்ட்ஸ் வந்து சரின்னு சொல்லிட்டாங்க, அதனால தமிழுக்கு ஆக வேண்டிய வேலை ட்ரீட்மெண்ட் வேலையெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் அவரும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த விஷயத்தை வந்து நிசாட்ட சொல்லவும் நிசா வந்து அவங்க மித்ரா கிட்ட சொல்கிறாங்க. மித்ரா வந்து சொல்கிறாங்க என்கிட்டயே அந்த ஆதியும் பாரதியும் அவங்க விளையாட்டை காமிச்சாங்க, இப்போ தான் வந்து அவன் முதல் குழந்தைய நான் முடிக்க போகிறேன், அடுத்தது அந்த ஆதித்ய ஏற்கனவே அந்த பையன் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறான், அவன் கதையை முடிச்சிட்டோம்னா இந்த பாரதி வந்து யார் இல்லாத அனாதை ஆயிடுவா, அப்புறமா தானே இருக்குது அவள் வந்து ஒருத்தர் இல்லாமல் அவள் தனி மரமாக நிற்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்னையவா வந்து ஆதியை வச்சு நீ அடிக்க வச்ச, ஆதி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பாரதி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ஆதி வந்து வராங்க. என்ன பாரதி என்ன ஆச்சுது, நம்ம தமிழை அழைச்சிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக நீங்கள் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறீங்க, அதான் தமிழ் வந்து குணமாயிட்டாள் அப்படின்னு சொல்லும்போது இது கெட்டதுமே பாரதி இன்னும் வந்து ரொம்பவே கதறி அழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பாரதி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அவளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதிக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க பாரதி அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இப்படி தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால உடனடியாக ட்ரீட்மெண்ட்டாக நான் ஆரம்பிக்க சொல்லிட்டேன் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வந்து ஆதிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னது என்ன திடீர்னு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, ஒன்றுமே புரியலையே, அவள் தமிழ் நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழை போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு பாரதியும் ஆதியும் வந்து தமிழை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நம்ம வீட்டுக்கு போயிடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கும்போது அப்போ ஆதி வந்து ஒன்றும் இல்லடா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தமிழை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக நர்ஸ் வரவும் அப்போ தமிழுக்கு ஒன்றும் புரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க உனக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் நீ நல்லா ஆயிடுவா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கவும் தமிழும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சோகத்தோடு போகவும் அப்படி போகும்போது அப்போ வந்து அவங்க ஆதிக்கு ஏதோ தோண ஆரம்பிச்சிருது. பார்த்தோம்னா அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற வாசு வந்துருந்தாங்க, என் பொண்ணை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன பார்க்க